முட்டை இருந்தால் இந்த மாதிரி ஒரு திருப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். துருவின கேரட்டு, கொத்தமல்லி இலை, வத்தப்பொடி, முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு முட்டையை வந்து நல்லா கலந்து விட்டு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம அடித்த முட்டையை ஊற்றி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஸ்டாண்டு போட்டு முட்டையை வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்திருக்கும். இப்போ முட்டையை வந்து நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். நல்லா ஆறினதுக்கப்புறமா முட்டையினுடைய ஓரங்களை இந்த மாதிரி எடுத்து விட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி பொடிசாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா வத்தப்பொடி, காஷ்மீர் மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, அரைச்ச 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை போட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குன்னா சும்மா அட்டகாசமான முறையில் முட்டை ரெடி ஆகிட்டுங்க. இதை சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.